மகரம் நன்மையா தீமையா? வீடியோ ஃபுல்லா பார்த்து நன்மையா தீமையான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, எதுவுமே புரியாது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க, தம்ப்நெயிலை மட்டுமே பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம ராசி பலன் வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகரம் ராசிக்கான ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் அப்படி நான் சொல்றது டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. நீங்க கால்ஸ் பண்ணாலும் என்னால் பிக் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் இல்லை, அப்ராட்ல இருக்கனால வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ராசிநாதனான சனி உங்க ராசிக்கு 3வது இடத்துல இருக்கு இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாயுடைய பார்வையால பாவத்தன்மை அடையுது. ராசிநாதன் சனி பாவத்தன்மை அடையுது, வலுவிழக்குது. ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திராஷ்டமம் டைம்ல அட்டமாதிபதியோட சேருது. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நேர் எதிரில் இருந்து ராசியை பார்க்கறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லைன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடாக இருந்திருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனுடைய பார்வை ஒரு பெரிய ப்ளஸ் தான். இருந்தா கூட 6வது இடத்துல குரு இருக்கிறதும் 8வது அதிபதி ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங் ஆகுறதும் ஒரு பெரிய மைனஸ். ஓகேவா? ஸோ நன்மையும் தீமையும் கலந்துருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கணும், எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும். கெடு பலன்கள் அப்படின்னு பார்த்தா 9வது இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வரப்போது, சனியுடைய பார்வையும் விழுகுது. இப்போ நேட்டிவ் டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக முடியாது. 9வது இடம் கெடும். சனி செவ்வாயுடைய பார்வை 2 பாவகிரகங்களுடைய தொடர்பு 9வது இடத்துக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த ஸ்தானம் கெடும், பூர்வீகம் கெடும். பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்காது. பூர்வீகத்துல இருக்கக்கூடியவங்கள் சில பாதிப்புகள் அடையலாம். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் எதுவுமே நல்லா இருக்காது. பூர்வீக சொத்து இந்த டைம்ல வாங்க முடியாது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அப்பாவுடைய ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அப்பாவையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9வது இடம். 2 பாவகிரகங்களுடைய தொடர்புனால இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப நடக்கும். சரியா? அப்பா வழி சொத்து இந்த எல்லாமே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் எல்லாமே இழுத்தடிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ போயிட்டே இருக்கும். எதுவுமே இப்போ ஃபேவரபிளா உங்களுக்கு நடக்காது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் எதுவுமே நடக்காது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அங்கேயே நீங்க செட்டில் ஆகலாம். வேணாம் நேட்டிவ் வர வேணான்னு விரும்பக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்லாவே இருக்கும். நேட்டிவ் போக மாட்டீங்க, பிஆர் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கெடு பலன்கள் அப்படிங்கிறதுக்குள்ள செவ்வாய் பயிற்சியாகி வருது இல்லையா? 9வது இடத்துல செவ்வாய் சகோதரனை குறிக்கக்கூடிய காரக கிரகம், சகோதர காரகன், தைரியம், வீரியம், சகோதர காரகன், இது எல்லாத்துக்குமே காரக கிரகம் செவ்வாய். சரியா? இப்போ செவ்வாய் சனியுடைய பார்வையால கெடுது. எல்லா ராசிக்குமே அப்படிதான் இருக்கும், அதுவும் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் கெடுது இல்லையா? எல்லாருக்கும் அதே தானே. செவ்வாய் சகோதர காரகன் செவ்வாய் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் உண்டதுதான். உங்களுக்கும் அதே தான். சகோதர காரகன் கெடுது. அதுவும் உங்களுக்கு 3வது இடத்துல ஏற்கனவே சனி இருக்கு. இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். செவ்வாயுடைய பார்வையால அந்த ஸ்தானம் கெடுது. சனி ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த ஸ்தானம் கெடும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு கெடும். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உதவி, புகழ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கெடும். 2 பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால 3வது இடமும் கெடும். இப்போ பாத்தீங்கன்னா 6வது இடம் கெடணும். வேதிக் அஸ்ட்ராலஜில 6, 8 அசுபத்தன்மை கொண்ட ஒரு ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. 6வது இடத்துல பாவகிரகங்கள் இருக்கணும், தனிச்சு இருக்கணும். சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. 6வது இடத்துல குரு இருக்கு. சரியா? குரு பயிற்சியாகி 1 வருஷத்துக்கு இன்னும் அப்படிதான் இருக்கும். 6வது இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த ஸ்தானத்தை வளர்க்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா குரு கொடுக்கும். ஸ்தானத்தை வளர்க்கும். ஆனா வேலை விஷயத்துக்கு மட்டும் அது நல்லது. ஏன்னா வேலையும் அடிமை வேலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொழில் வேற, வேலை வேற இல்லையா? தொழில் பண்றதுங்கிறது அது வேற மாதிரி இதுக்குள்ள வந்துடும். என்னதான் இருந்தாலும் வேலைங்கிறது இன்னொருத்தருக்கு கீழே நம்ம வேலை செய்யற மாதிரி. வேலை விஷயத்துக்கு மட்டும் நல்லது. அதர்வைஸ் உங்களுக்கு கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா குரு கொடுக்கும். 8வது அதிபதி சூரியன் இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி ஸ்தான பலத்தோட ஆட்சி ஆகுறதுனால 8வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு. 8, 6, 8 அதிபதிகள் கெடணும். சரியா? இப்ப 8வது இடமும் ஸ்ட்ராங் ஆகுது. 8வது அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஸோ கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா போகும். 6, 8 6வது ஆதிபத்தியமும் 8வது ஆதிபத்தியமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கெடு பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். என்னதான் இருந்தாலும் 6, 8 ஸ்தானங்கள் கெடணும்.
6, 8 அதிபதி வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6வது இடம் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, குருவோடைய இருப்புனால இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதியான சூரியனும் ஆட்சி ஆகிறதுனால நிறைய எதிரிகள் வலுத்திருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி டேரக்ஷனில் இருந்ததுனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அப்படி இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து செப்டம்பர் மாதம் சூரியன் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கெடுபலன்கள் எதுவும் இருந்துராது. என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ 7ரை சனியோ நடக்கலை இல்லையா? ஸோ அஷ்டம சனி ஜென்ம சனி மாதிரியான ஒரு பீரியட் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தா கூட உங்க சுக்கிரனும் பயிற்சியாகி இப்போ வருது இல்லையா? சுக்கிரன் பயிற்சியாகி கடகம் ராசி மேல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால ஏன்னா மனசை வந்து தெளிவுபடுத்தும், மனக்குழப்பம் இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சுக்கிரன் அதோடைய வேலையும் கண்டிப்பா செய்யும். இருந்தா கூட நான் சொன்ன இந்த 6, 8 அதிபதிகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சந்திராஷ்டமம் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திரன் உங்க ராசிக்கு 8ல போய் மறையும். 8வது அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா 8வது இடத்துல இருக்கும். 8வது இடத்துல சந்திரன் மறையுது இல்லையா? 8வது அதிபதியோட சேர்ந்து மறையுது. ஸோ சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸாகவே இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சனி உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கு இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாயுடைய பார்வையால் பாவத்தன்மை அடையுது. ராசிநாதன் சனி பாவத்தன்மை அடையுது, வலுவிழக்குது. ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திராஷ்டமம் டைமில் அட்டமாதிபதியோட சேருது. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நேர் எதிரில் இருந்து ராசியை பார்க்கறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லைன்னா அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடாக இருந்திருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். சுக்கிரனுடைய பார்வை ஒரு பெரிய ப்ளஸ் தான். இருந்தால் கூட 6வது இடத்துல குரு இருக்கிறதும் 8வது அதிபதி ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங் ஆகுறதும் ஒரு பெரிய மைனஸ். ஓகேவா? ஸோ நன்மையும் தீமையும் கலந்துருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் எல்லா இடத்துலையும், எல்லா விதத்துலையும். ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன நடக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை பத்தின ஐடியா கண்டிப்பா இருக்கணும். ஜென்ம சனி போகுது, அஷ்டம சனி போகுது, அந்த டைம்ல நீங்க ராசியை பார்க்கலாம். மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றின கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராசி பலன்களை பார்க்கலாம். இல்லைனா உங்கள் சொந்த ஜாதகத்தில் தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ராசி பலன் நீங்கள் வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா கமெண்ட்ல வந்து எதுவுமே எனக்கு நடக்கல வாழ்க்கையில், எல்லாமே தப்பு, எல்லாம் நீங்கள் சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு 6, 8 தசாபுத்தி போயிட்டு இருக்கும், நல்ல கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மகரம் ராசிக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.